சில பேர் வந்து எனக்கு கிரேவிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய சாப்பாடு சாப்பிடுறாங்க. இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இதான் சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயம் ஏதாவது இருக்கா? 35 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு? கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு வந்து நெறையாவே சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும். இந்த சுகர் கிரேவிங்ஸ் என்ன பண்ணும் அப்டின்னா, நம்மளோட ஃபேட் டெபாசிஷன வந்து அதிகப்படுத்தும். அதாவது வந்து நம்மளோட ஃபேட் கன்டென்ட்ட வந்து மெயினா வந்து அப்டாமன்ல மெயினா வந்து வயிற்று பகுதிகளையும், தொடப்பகுதிகளையும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேட்ட வந்து அதிகப்படுத்துறதுனால அவங்க ஒபீஸா மாறுவாங்க. இந்த சுகர் கிரேவிங்ஸ ரெட்யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சாக்லேட்டோ, ஸ்வீட்டோ சாப்பிட்டா வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுற மாரி இருக்கும். ஆனா, இந்த சுகர் கிரேவிங்ஸ் அவங்க ரெட்யூஸ் பண்ணல அப்டின்னா, நாளடைவுல வந்து அவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸே வந்து உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பொதுவா வந்துட்டு இந்த 35 இயர்ஸ்க்கு மேல வந்து சுவைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து, நம்ம வந்து இனிப்பு சுவை, புளிப்பு சுவை, கார்ப்பு சுவை இத வந்து கண்டிப்பா குறைச்சிரணும். அத தான் சுகர் கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொன்னோம். அதே மாரி எந்த சுவை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசப்பு எடுத்துக்கலாம். கசப்புன்னு சொல்லும்போது வந்துட்டு கருவேப்பிலை எடுத்துக்கலாம், பாகற்காய் எடுத்துக்கலாம், வாழைத்தண்டு எடுத்துக்கலாம், வாழைப்பூ எடுத்துக்கலாம். இந்த மாரியான உணவுகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கர்ப்பப்பைய வந்து நல்ல டோனர் மாரி வச்சுக்கும். அதாவது கர்ப்பப்பையோட ஆரோக்கியத்த வந்து இது வந்து மேம்படுத்தும். ப்ளஸ் வந்துட்டு நெல்லிக்காய் வந்து ஒரு சிறந்த கர்ப்ப மருந்து. இந்த நெல்லிக்காயுமே வந்துட்டு நீங்க வந்து டெய்லியுமே எடுத்துட்டே வரலாம். அனைத்து நோய்களுக்குமான குணம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.